ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் தம் பிரியாணி. இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க, ஒரே ஒரு அன்னாசி பூ, அப்புறம் ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறமா கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். அப்புறமா 50 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றாமல் இதே மெத்தடில் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, சில பேருக்கு பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் கசடு பிரியாணி எல்லாம் சேர்ந்துட்டு ஏப்பம் விடும் போதெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். நான் இன்னொரு பர்னரில் தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் பிரியாணி செய்யும்போது 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 50 கிராம் அளவுக்கு வேக வச்ச பச்சை பட்டாணி இதோடு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புதினாவும் மல்லியும் 1 நிமிஷம் மட்டும் வதக்கின பிறகு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரும் மிளகாய்த்தூளும் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நான் மஷ்ரூம் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அந்த ஒரு பாக்ஸில் உள்ளதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு தண்ணி மெஷர் பண்ணிடலாம். நான் 400 கிராம் அளவுக்கு அரிசி மெஷர் பண்ணியிருந்தேன். அதாவது 2 கப் அளவுக்கு. 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 4 கப் தண்ணி வச்சுக்கோங்க. நான் ரைஸ் தம் போடுறதுனால 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் விசில் போடுறதா இருந்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தண்ணி நல்லா சூடான பிறகு நான் பாஸ்மதி அரிசி 400 கிராம் அளவுக்கு இதுக்குள்ளே போட்டுட்டேன். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அரிசி நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட அரிசி போட்ட பிறகு நீளமாக குச்சி மாதிரி வரும். ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ரைஸை பாயில் பண்ணும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் அரிசி போட்ட பிறகு ரொம்ப கிண்டி கொடுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் இதில் முக்கியமானது. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும்.
மசாலா எல்லாம் வதக்கும் போது 4 கப் தண்ணி நம்ம ஊற்றணும். அதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு மீதி 2 கப் தண்ணியை சாதம் ஃபில்டர் பண்ண தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை கூட 2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கோங்க. அதை வந்து இதுக்கு வெயிட்டாக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷமாக ஆயிட்டு இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி அடியில் விட்டு கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுக்கும்போது பக்குவமாக பார்த்து கிண்டி கொடுக்கணும். நான் வந்து பிளேட்டை திறந்த பிறகே உடனே கிண்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கிண்டி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் கரெக்டாக வச்சதுனால நமக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாதம் எதுவுமே உடையில, நல்லா முழுசாக நல்லா வந்திருக்கு. எப்போவுமே நாம் பிளேட்டை ரிமூவ் பண்ண உடனேயே கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா கிண்டி கொடுங்க. அப்போ தான் ரைஸ் வந்து உடையாமல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து தயிர் வெங்காயமும் மஷ்ரூம் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.